ஹலோ மக்களே 593வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஜோரோ சாஞ்சி ப்ரூக்கு கதையை முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் லாக் கட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு அந்த பசங்க உன்னை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். டேய் நான் வச்சிருக்க கேண்டியை சாப்பிடாம அவனுக்கு இருக்க மாட்டாங்கடா, அதுல ட்ரக்ஸை கலந்துருக்குன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபியோ டென்ஷன்ல சீசர் க்ளோனை தேடி போய்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ரெண்டு பிரதர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து பிராங்கியும் சோப்பரையும் அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. ஆனா அங்க இருக்க ப்ரௌன் பீர்டை அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க. நீ அவருக்கு ஒரு சுமையா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு அடியில அவனுக்கு சத்துருதானுங்க. லூஃபியோ குருவை காப்பத்த ஜெட்டு மாதிரி வரான். ஆனா அவனுக்கு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. லூஃபியை தொட விட மாட்டேக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பிராங்கி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதான் நாமியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த வேகா பங்கோட ரிசர்ச் இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அவனுக்கு இங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றான் சோப்பர். என்னடா அவனுங்களையும் அடிக்கிறானுங்க, நம்ம ஆளையும் தூக்குறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் உசப். அவனுக்கு நம்மளை அட்டாக் பண்றது கண்டி சான்ஸ் கண்டி வெயிட் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துதான் இருக்குன்னு சொல்றான் ரோபின். அப்புறம் அவனுக்கு ப்ரௌன் பீர்டை காப்பாற்ற வரலையான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். டே அவனுக்கு மெயின் பர்பஸுக்கு வந்ததே வந்து நம்மளையும் கொண்டுட்டு அந்த பசங்களை தூக்கிட்டு போனதான் தான் வந்தானுங்கன்னு சொல்றான் சோப்பர். ஆனா ப்ரௌன் பீர்டு வந்து இந்த மாஸ்டரை நினைச்சு ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தான்டா. ஆனா அவன் ஆளுகளே அடிச்சிட்டான்டா, இது அவனுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த பசங்களை என்னால விட்டு போக முடியாது, எனக்கு என்ன பண்ணனே ஒன்னும் புரியலன்னு சொல்றான் சோப்பர். நாமியவர் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதான் பிராங்கி பாடியை தூக்கிட்டாங்கன்னு சொல்றான் சோப்பர். சரிடா என்ன நடந்தாலும் பிரச்சனை, நாமி நான் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு வேகத்துல போறான். டே இது என்னோட பாடிடா, அதை சீக்கிரம் கொண்டு வாங்கடான்னு சொல்றான். சோப்பர் இந்த உடம்ப வச்சு என்னால சண்டையும் போட முடியலடா, ஏதாச்சும் ஒன்னு செய்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். டே ரம்பிள் பாலா, டே அது ஒரு பவர் இருக்குடா, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். டே என்னோட ஸ்பிரிட்டுக்கு அதை ஈஸியா நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். சடனா பார்த்தா ரம்பிள் பாலத்துக்கு அவன் கையில கொடுக்குறான். உனக்கு ஒன்னே ஒன்று தான் தரும்னு சொல்றான். டே இதை நீ சாப்பிட்டினா மான்சர் மாதிரி மாறிடுவேன், ஆனா வந்து நீ தேவையில்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். சரிடா இதை நான் சாப்பிடுதான் சொல்லிட்டு பப்பருன்னு சொல்றான். இதை ஏன்டா இப்ப சாப்பிட்ட, சண்டை போடல தான்டா சாப்பிடணும்னு சொல்றான். சடனா அதை பிராங்கி சாப்பிட்டுட்டு ஜெட்டு வேகத்துல ஓடி வரான். நம்ம லூஃபி அட்டாக் பண்றான். இவன் ஏன்டா என்னைய அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு லூஃபி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டான்டா. பிராங்கியால கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சோப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 நிமிஷம் அது ஒர்க் ஆகும், அதுக்குள்ள இவன் ஏதாச்சும் பண்ணா உண்டுன்னு சொல்றான் சோப்பர். அதுக்கப்புறம் சீசர் க்ளோனை தான் காட்டுறாங்க. இந்த பிராங்கி வந்து வேகா பங்கோட வந்து ரேடிக்கல் பீம் எல்லாம் யூஸ் பண்றானடா, அதான் லேசரை யூஸ் பண்றான். இவன் நம்மளுக்கு வந்தாமனா நல்ல யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் பாடியை துண்டு துண்டாக்கி அந்த லேசர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போறேன்னு சொல்றான் சீசர் க்ளோன். ஆமா அந்த நேவி முட்டாள்கள் என்னடா பண்றாங்க, என்னோட கப்பலை திருட நினைச்சாங்களான்னு சொல்லிட்டு சீசர் க்ளோன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கதையெல்லாம் நம்ம ஆளுங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார்ன்னு சொல்றாங்க. இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க, ஒருத்தனே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா நேவி கூட நின்று பிரவுன் பீர்டு ஆளுகள்லாம் சண்டை போடுறாங்க. ஜிஃபே ஆளுகளை துண்டு துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஆளுகள்லாம் ஏகப்பட்ட பேர் வராங்க. எவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டசிக்கு எல்லாரும் பாஞ்சு பாஞ்சு வராங்க. பார்த்தா டசிக்கு ஸ்மோக்கரும் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேட்டில் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போய்கிட்டு இருக்கு சார்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருந்தால ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். சடனா மாஸ்டர் இங்க இருந்து மறைஞ்சு இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். இதாண்டா பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். நம்ம பேட்ரோல் டீம் இங்க அழைச்சு கொண்டு வாங்கடா, நான் சொல்ல வேண்டிய சோல்ஜருக்குலாம் எல்லாத்தையும் சொல்லணும், நான் எல்லாத்தையும் பார்க்க போறேன்னு சொல்றான். பார்த்தா புதுசா இதே ஒன்று டெஸ்ட் பண்ண போறான். இன்னொரு பக்கம் இங்க என்னன்னு பார்த்தா நாமியை கடத்தி தொங்க விட்டுருக்கானுங்க. அப்படியே உங்களுக்கு என்னதான்டா வேணும், என்னடா கடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அழகா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றாவா. பார்த்தா நாமி நினைச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன்கிட்ட இருக்கிறது பிராங்கியோட பாடி தான் இருக்கு. ஆனா கண்ணத்துக்கு தலையில வைக்கிறாங்க. நீ ரொம்ப பேசினா உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்றானுங்க அவனுங்க. உன்னோட பாடியில இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, அதுக்காண்டி மட்டும் தான் உன்னை வச்சிருக்கோம், இல்ல உன் கதையை முடிச்சிடும்னு சொல்றானுங்க. சடனா உடம்புலாம் குளிருதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ரைஃபிளை யூஸ் பண்ணி துண்டு துண்டு ஆக்கிடுவேன், நீ ரொம்ப பேசாத, பாய்சன் புல்லட் வேற நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றானுங்க. உன்னைய வந்து நாங்க யூஸ் பண்ணி தான் வந்து உங்க ஆளுகளை இங்க வர வச்சு கதையை முடிப்போம்னு சொல்றானுங்க. எங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணி அவனை இங்க வந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க லூஃபியோ பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கன்னு பார்த்தா ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு ஈஸியா ஃபாலோ பண்ணி லூஃபி ஜெட்டு விதத்துல வரான். பிராங்கி வேற அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான். டே என்னடா இங்க எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. பார்த்தா மேல இருந்து பாஞ்சு வந்து கீழே விழுறானுங்க. டே சோப்பர் லூஃபி நீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. பார்த்தா மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டானுங்க. டே இவனுக்கு முட்டாளடா, நம்ம நினைச்ச மாதிரி மேல இருந்து கீழே வந்து விழுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கீழே ஃபுல்லா ஸ்பைக்ஸ் இருக்கு, நம்ம கதை முடிய போதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா லூஃபி ஜெட் விதத்துல போறான். ஆர்னமெண்ட் ஹாக்கின்னு சொல்லிட்டு கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு கீழே இருக்கதான் உடஞ்சி துண்டு துண்டு ஆக்கிட்டான். எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிட்டானுங்க. டே இவனடா ட்ரிக் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு கூல் பிரதர்ஸ் பாக்குறாங்க. லூஃபியே டென்ஷன் ஆயிட்டான். செகண்ட் கியர்னு சொல்றான். கம் கம் ஜெட்டு பிஸ்டல்னு சொல்லிட்டு ஜெயிண்ட்டை நோக்கி அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா ஜெயிண்டோ ஜெட்டு விதத்துல அங்கேயும் மூவ் ஆகுறானுங்க. அசால்ட்டா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றாங்க. உங்களால தொடக்கூட முடியாது, அவங்க கதை முடியும்னு சொல்றானுங்க அவனுங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல பர்னிங் ஐலாண்டை தான் காட்டுறாங்க. அங்கேயும் வந்து ப்ரௌன் பீர்டு ஆளுங்க அங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் மென்ஷன் பண்ண ஏரியா இதுதானடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தாங்க ஒரு பெரிய பில்டிங்கே இருக்கு. இதாண்டா வேர் ஹவுஸ்னு சொல்றாங்க. வாங்கடா அந்த கதவை திறப்பன்னு சொல்லிட்டு
தள்ள தள்ள பாக்குறாங்க. ஆனா அந்த கதவை திறக்கவே முடியல. ஸ்டீல் டோர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து இதை ஓபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. திறந்துரும் செஞ்சிருச்சு அது. டேய் உள்ள ஏதோ சத்தம் கேக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க எதுவுமே இல்ல, கதை ஓபன் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் நம்ம ஓபன் பண்ணணும், நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மாஸ்டர் நம்ம திறக்க சொல்லியிருக்காரு, நம்ம திறக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. மாஸ்டரை நீ நம்பலையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிடா எதுவும் பேசாதீங்க, இதை கதவை மட்டும் திறங்கடான்னு சொல்லிட்டு சடனா கதவை திறக்கிறான். உள்ள இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வேற வருது. பார்த்தா அந்த சீசர் குளோன் தான் வந்து இவனால இந்த கதவே திறக்க சொல்லி இருந்திருக்கான். உள்ள ஏதோ கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இன்னொரு பக்கம் லூஃபியும் கூல் பிரதர்ஸையும் தான் காட்டுறாங்க. பாஞ்சு பாஞ்சு அவனுங்களை அட்டாக் பண்றாங்க. இங்க லூஃபியும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இவனுக்கு பெருசா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நல்லா ஃபாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். கண்ணை வச்சு சுடுறானுங்க. நம்மளே கம்மு கம்மு பலூன்னு சொல்றான். இதை என்கிட்ட ஒர்க் ஆகாதுடான்னு சொல்றான். டார்கெட் பண்ணி உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கம்மு கம்மு ஃபயர் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அவனுங்களே செதறதானுங்க. இதுல ஒரு பக்கம் பிராங்கியோ டென்ஷன் ஆயிட்டான். சோப்பர் உடம்பு வச்சுட்டு அங்கங்கேயே அடிச்சுக்கிட்டு இருக்காம. ஏன் உடம்பு கூட அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்காட்சோ ராக்கோ டென்ஷன் ஆயிட்டான். சடனா கண்ணை வச்சு திரும்பி சுட்டு தள்ளலான்னு பாக்குறானுங்க. பார்த்தா மேல இருக்க மலையை சுட்டுட்டானுங்க. டே மேல இருந்தது கீழே உள்ள போகுதுடா பார்த்து இருங்கடான்னு சொல்றான் அவன். டே நம்ம தப்பிக்க முடியாதான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா கண்ணை தூக்கி வைக்கிறானுங்க அவனுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு வைக்கிறாங்க. ஆனா பிராங்கி அவன் பவரை யூஸ் பண்ணி தூக்கிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். கூல் பிரதர்ஸோ செதறதானுங்க. லூஃபி சந்தோஷமா சிரிச்சு வரான். பார்த்தா ஒருத்தர் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். டே பிராங்கி நீ வேற லெவல் பண்றான்னு சொல்றான் அவன். சடனா ஆனா வந்து பிராங்கி கண்ட்ரோல் இல்லாம லூஃபி அடிக்க வரான். லூஃபியும் கையில இருக்க கிளவுஸை கழட்டி போட்டுட்டு கம்மு கம்மு தேர்ட் கியர்னு சொல்லிட்டு எலிஃபென்ட் கன்னு சொல்லிட்டு பிராங்கி அடிச்சு பறக்க விட்டுட்டான். இங்க இன்னொருத்தன் என்னன்னு பார்த்தா நம்ம நாமியை கடத்திட்டு அங்கிருந்து வேகமா போறான். பிராங்கியோ சோப்ரோ இங்க இருங்கடா, நான் இங்க இருந்து போறேன், நாமியை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். ஒன்னாலாம் என்னை தொட முடியாடான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அந்த ஜெயிண்ட் மனுஷன். அவன் ஒவ்வொரு இதுலயே ஏறி ஏறி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா லூஃபியோ துரத்தி வந்துகிட்டே இருக்கான். ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறதுல பில்டிங் எல்லாம் உடச்சு தள்ளிட்டு போறானுங்க. தப்பிச்சு போறான். நாமின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். டே நீ துரத்த கூடாதுன்னு சொல்றான். சரிடா நான் குரங்கு மாதிரி போக போறேன்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி மேலே ஏறி ஏறி போறான். ஆனா லூஃபி தடிக்கு கீழே விழுந்துட்டான். இந்த மவுண்டன் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்குடான்னு சொல்லிட்டு தாண்டி மேல போய்கிட்டு இருக்கான். ஆனா அங்க என்னன்னு பார்த்தா ட்ரெஃப்லகர்லாம் நின்றுகிட்டு இருக்கான். டே லா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா நம்ம லா ரூமை போட்டு விட்டு அவனுங்களை 2 துண்டா வெட்டிட்டான். லா ஜெயிண்டையே சாச்சிட்டான். பார்த்தா நாமி மேல இருந்து கீழே விழுந்துட்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க லா நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா வந்து லாவே அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். ஆனா லா பாஞ்சு வந்து அவன் மேல வச்சு ஏதோ ஒரு அழுத்தம் கவுண்டர் ஷாக்குன்னு சொல்றான். அடிச்சு அடியில அவனுக்கு ஏர்ல பறக்கான் ஒருத்தன். அந்த ஷாக் அவனால தாக்கு பிடிக்கவே முடியல. சாஞ்சிரவே செஞ்சுட்டான். டே ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் நாமி. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா டே நீ தானடா என்ன இதெல்லாம் பண்ண, ஏன்டா அப்படி பண்ணு சொல்லிட்டு கத்துறாவா. நீ தான் நாமியை காப்பாத்தினு சொல்லிட்டு லூஃபியும் மேல வரான். அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லா அங்க இருந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். உன்ட்ட ஒரு விஷயத்த பேசதாண்டா இங்க வந்தேன்னு சொல்றான். நீ ஒரு வழியா ஆக்சிடென்டா அந்த ஐலாண்டுக்கு வந்துட்ட. ஆனா அந்த ஐலாண்ட்ல தான்டா ஒரு சாவியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அண்டே நியூ வேர்ல்ட்ல சர்வே பண்ணா 2 வழி தாண்டா இருக்கு, அதுல மட்டும் தான் நம்ம வாழ முடியும்னு சொல்றான் அவன். ஒன்னு 4 எம்பரர் கீழே வந்து நம்ம வாழணும், இல்ல நான் 4 எம்பரரையும் கூட நின்று சண்டை போடணும், இது மட்டும் தாண்டா முடியும்னு சொல்றான் அவன். ஆனா உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ யாரு கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் வந்து நம்ம எம்பரர் கூட சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தேன்னு சொல்றான் அவன். ஆமாடா நான் எப்பவும் கேப்டனா இருக்கதான் என்னால முடியும்னு சொல்றான். நம்ம ஏன் ஒண்ணு கூட கூடாதுன்னு சொல்லிட்டு லா கட்டுக்கிட்டு இருக்கான். நீனு நானும் ஜாயின் ஃபோர்ஸா சேர்ந்தா என்னன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர் லா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட பிளான் இருக்குடா, 4 எம்பரர்ல ஒருத்தன் கதையை முடிக்கணும்னு சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you, bye.